வணக்க தலைவா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூடியூப் ஷார்ட்ஸில் எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு மேலே இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்கிரைபரில் நான் ஷார்ட்ஸ் மூலியமாக தான் நான் கெயின் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்ஸ் போட பார்த்தீங்கன்னா என் சேனல் நல்லா க்ரோவும் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆவீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஸோ குவாலிட்டி. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு யூடியூப்பில் நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்லோட் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். குவாலிட்டி மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி மட்டும் கிடையாது. ஸோ ஆடியோ குவாலிட்டி. ஸோ வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டிக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக நீங்கள் உங்கள் வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க, உங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுவாங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர்த்திட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ பற்றி ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வரும், ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரெண்டாவது டிப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் சேனல் தொடங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் சில சப்ஸ்கிரைபர் வேணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் 50 சப்ஸ்கிரைபராவது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வேணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த 50 பேர் பார்த்தாங்கன்னா, ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அந்த 300 பேர் பார்த்தாங்கன்னா 1000 பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அந்த 1000 பேத்துக்கு ரெக்கமெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்கள் வீடியோ ஸோ வந்து 10,000 பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ 10,000 பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனல் ஆரம்பிக்கும் போதே ஒரு 50-60 சப்ஸ்கிரைபரோடு ஆரம்பிங்க. ஸோ இதுதான் செகண்ட் டிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரமோஷன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோவை கண்டென்ட்டை குவாலிட்டியாக கொடுத்தாலுமே ஸோ உங்ககிட்ட ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்லைன்னா ஸோ உங்கள் சேனல் வளர்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 50 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அந்த 50 சப்ஸ்கிரைபருமே உங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கலாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸோ நிறைய சோஷியல் மீடியாவில் உங்கள் ஷார்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நியூ வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா யூடியூப் உங்கள் ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸ் வரும். ஸோ பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த தப்பு பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுறது இல்லை. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்கள் சேனல் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. அண்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த லைக் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவோட பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ நான் உங்கள் தீபான்.